டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தமுள்ள 70 தொகுதிகளில் 48 இடங்களை கைப்பற்றியது பாஜக. 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை பிடித்து அசத்தல். டெல்லியில் பாஜக பெரும்பான்மையை தாண்டி அதிக இடங்களை கைப்பற்றி அசத்தல். பாஜக தொண்டர்கள் கொண்டாட்டம். டெல்லியில் பாஜக முதல்வர் ஆகிறார் பர்வேஷ் வர்மா. போட்டியில் இருந்த ரமேஷ் பிதூரி தோல்வி அடைந்ததால் வாய்ப்பு உறுதியானது. டெல்லியில் பாஜகவுக்கு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி கிடைத்துள்ளது. இரட்டை எஞ்சின் ஆட்சி அமைய உழைத்த அனைவருக்கும் நன்றி என பிரதமர் மோடி பேச்சு. தேர்தல் வாக்குறுதிப்படி யமுனை நதியை டெல்லியின் அடையாளமாக மாற்றுவோம். இந்த பணி மிகவும் கடினம் என்றாலும் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் எனவும் பிரதமர் மோடி நம்பிக்கை. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் கால்காஜி பகுதியில் போராடி வென்ற முதல்வர் அதிஷி 3521 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளரை வீழ்த்தினார். பாஜக அலையில் அடித்துச் செல்லப்பட்ட ஆம் ஆத்மி தலைவர்கள். ஆம் ஆத்மியின் நம்பர் 1 மற்றும் நம்பர் 2 தலைவர்களான கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா தோல்வி. தொடர்ந்து 2 முறை டெல்லியில் ஆட்சி கட்டிலை அலங்கரித்த ஆம் ஆத்மி 22 இடங்களில் மட்டுமே வெற்றி. ஆம் ஆத்மி தொண்டர்கள் சோகம். மக்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் கருத்து. இனி ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாகவும் சமூக சேவையிலும் கவனம் செலுத்துவோம் எனவும் உறுதி. டெல்லியில் தொடர்ந்து 3 தேர்தல்களில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாத காங்கிரஸ் கட்சி 0 ஹேட்ரிக் என்ற சாதனையை படைத்ததால் தொண்டர்கள் சோகம். 2030ஆம் ஆண்டில் டெல்லியில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் நம்பிக்கை. டெல்லி மக்கள் மாற்றத்தை விரும்பியதால் பாஜக வெற்றி பெற்றதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. இந்தியா கூட்டணியில் ஒற்றுமை கிடையாது என்றும் விமர்சனம். டெல்லி தேர்தல் முடிவுகள் இந்தியா கூட்டணிக்கு ஒரு பாடம். அமைச்சர் பொன்முடி எச்சரிக்கை. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை நிறைவு. திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் 1,15,709 வாக்குகள் பெற்று வெற்றி. ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமி டெபாசிட் இழந்தார். டெபாசிட்டிற்கு 25,777 வாக்குகள் தேவையான நிலையில் 24,151 வாக்குகள் மட்டுமே பெற்றார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் நோட்டாவுக்கு 1,109 பேர் வாக்களிப்பு. திமுக, ந.த.க.வை தவிர மற்ற வேட்பாளர்களுக்கு 1000க்கும் குறைவான வாக்குகளே கிடைத்தது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் வெற்றி எதிரொலி. சென்னை அண்ணா அறிவாலய வளாகத்தில் திமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். ஈரோடு கிழக்கு தொகுதி வெற்றியை முதல்வருக்கு சமர்ப்பிக்கிறேன். வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் பேட்டி. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. இந்த வெற்றியை
எங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். பெரியார் மண்ணில் வெற்றி பெற்றுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். திமுகவை எதிர்த்து போட்டியிட்ட அனைவரும் டெபாசிட் இழந்துள்ளதாக விமர்சனம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்தது விலை போகாத வாக்குகள். மக்கள் மாற்றத்தை நோக்கி நகரத் தொடங்கிவிட்டதாகவும் வேட்பாளர் சீதாலட்சுமி பேட்டி. ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுகவின் வெற்றி போலியானது. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவின் உண்மை நிலை தெரியவரும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். தலைநகரில் தாமரை மலர்ந்தது போல் தமிழ்நாட்டிலும் தாமரை மலரும். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நம்பிக்கை. தாமரை மலரும் பொழுது தமிழகத்திலும் தாமரை மலரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் பாஜக வாக்குகளை பெறவே பெரியாரை விமர்சித்த சீமான். பெரியாரை விமர்சித்ததால் தான் டெபாசிட் இழந்ததாக அமைச்சர் பொன்முடி விமர்சனம். டெல்லி மக்கள் மாற்றம் வேண்டி பாஜகவுக்கு வாக்களித்துள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மகிழ்ச்சி. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சீமான் அதிகமாக பேசிவிட்டதாகவும் கருத்து. தங்கம் விலை சவரனுக்கு 120 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 63,560 ரூபாய்க்கு விற்பனை. மணப்பாறையில் தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம். கைதான பள்ளி அறங்காவலர்களுக்கு தர்ம அடி கொடுத்த வீடியோ வெளியாகி பரபரப்பு. உன் பொண்ணு தானே நீ இருக்கிற கையிலே நான் இன்ன வரையும் கை வைக்கலடா. நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். ஸ்கூல் உள்ள நுழைஞ்சதுலேருந்து நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன்டா. நம்ம இங்கெல்லாம் அடிக்க வேணாம், நம்ம ஏரியா கொண்டு போயிடும். வேலூரில் பாலியல் தொல்லைக்கு ஆளாகி ரயிலில் இருந்து தள்ளப்பட்ட கர்ப்பிணியின் கரு கலைந்ததாக மருத்துவர்கள் அதிர்ச்சி தகவல். கர்ப்பிணியின் 4 மாத கரு கலைந்ததால் கொலை வழக்காக மாற்ற வாய்ப்பு. திண்டிவனம் கலைக்கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவிக்கு பாலியல் தொல்லை. கைதான பேராசிரியர் வரும் 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைப்பு. ஏற்காட்டில் அரசு உண்டு உறைவிட பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆசிரியர் கைது. குழந்தைகள் நல அலுவலர்களின் விழிப்புணர்வு முகாம் மூலம் அம்பலமான ஆசிரியரின் அத்துமீறல். கடலூரில் பள்ளி விடுதியில் 9ஆம் வகுப்பு மாணவி தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம். தனது மகளை கொன்று விட்டார்கள் என தாய் குற்றம் சாட்டிய நிலையில் உடலை வாங்க மறுப்பு. போச்சம்பள்ளி அருகே அரசு பள்ளி மாணவி பாலியல் வழக்கில் கல்வித்துறை அதிரடி. தலைமை ஆசிரியர் உட்பட அனைத்து ஆசிரியர்களும் கூண்டோடு மாற்றம். போச்சம்பள்ளி அருகே அரசு பள்ளி மாணவி பாலியல் வழக்கில் திருப்பம். வரும் 10ஆம் தேதி முதல் பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்ப பெற்றோர் சம்மதம். தமிழகத்தில் குற்றவாளிகள் அச்சமின்றி குற்றச் செயல்களில் ஈடுபடுவதாக எடப்பாடி பழனிசாமி புகார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்கதையாக உள்ளதாகவும் வேதனை. மத்திய பட்ஜெட் தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கும் எதுவும் இல்லை என முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டை ஏமாற்ற பார்ப்பதாகவும் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் மணலி புதுநகர் அருகே பணியிடத்தில் ஏற்பட்ட தகராறில் மேலாளர் இரும்பு ராடால் அடித்து கொலை. தாக்குதலில் ஈடுபட்ட 4 போலீசார் வலை. தருமபுரி மாவட்டம் அரூரில் வயலில் கிடந்த மின்சார வயரை மிதித்ததில் தந்தையும் மகனும் பலி.
ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நேர்ந்த துயரம். திருப்பத்தூர் அருகே தாய்க்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்த சித்தப்பாவை கூட்டாளியுடன் சேர்ந்து சரமாரியாக வெட்டிய மகன். தடுக்க வந்த சித்தியையும் வெட்டியதில் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. ஜெயங்கொண்டத்தில் மூளைச்சாவு அடைந்த விவசாயியின் உடல் உறுப்புகள் தானம். மறைந்த பிறகும் 8 பேருக்கு வாழ்வு அளித்தார். மகாராஷ்டிராவில் மணமகனின் சிபில் ஸ்கோர் குறைவாக இருந்ததால் திருமணம் நிறுத்தம். மணமகள் வீட்டார் திருமணத்தை நிறுத்திய சம்பவத்தால் பரபரப்பு. மேலும் 3 இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவித்தது ஹமாஸ் அமைப்பு. 491 நாட்களுக்கு பிறகு பத்திரமாக வந்ததால் உறவினர்கள் மகிழ்ச்சி. பணைய கைதிகள் விடுவிப்பை தொடர்ந்து 183 பாலஸ்தீன கைதிகளை விடுவித்தது இஸ்ரேல். தங்களது உறவுகளை ஆறத் தழுவி வரவேற்ற பாலஸ்தீனியர்கள். சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் சிக்கி 30க்கும் மேற்பட்டோர் மாயம். பத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் தரைமட்டமான நிலையில் மீட்கும் பணி தீவிரம். இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் 2வது ஒருநாள் போட்டி. ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1:30 மணிக்கு போட்டி நடக்கிறது. ஒருநாள் போட்டியில் விராட் கோலி புதிய சாதனை படைப்பாரா? 14,000 ரன்களை எட்ட இன்னும் 94 ரன்கள் மட்டுமே தேவை.